நான் உங்கள் மருத்துவர் ஹரிநிவாஸ், பொதுநல மருத்துவர், ஷிஃபா மருத்துவமனை. மழைக்காலம் வந்துருச்சு. மழைக்காலத்தில் ஏற்படுற தொற்றுக்களான டெங்கு அப்படிங்கிற கொசுக்களால் பரவப்படுற நோயை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். டெங்கு எப்படி ஏற்படுது? டெங்குங்கிறது டெங்கு வைரஸ், அதாவது கொசுக்கள் எய்டிஸ் எஜிப்தி அப்படிங்கிற சுத்தமான நீரில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கிற கொசுக்களால் இது நோய் பரப்பப்படுது. டெங்கு நோய் யாருக்கெல்லாம் ஏற்படலாம் அப்படின்னா, எல்லா வகையினால வயசுடையவர்களுக்கும் இது ஏற்படலாம். வயது முதிர்ந்தோர், வயது வந்தவர், குழந்தைகள், சிறார் அப்படின்னு யாருக்கு வேணாலும் இந்த வியாதி ஏற்படுத்தலாம். டெங்கு நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன? டெங்கு நோய் வந்துருச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா, காய்ச்சல் 3 to 5 நாட்கள் வரை காய்ச்சல், உடல் வலி, உடல் சோர்வு, தலைவலி, மயக்கம், ஈறுகளிலிருந்து தட்டணுக்கள் குறைபாடு ஏற்படுறதுனால இரத்தப்போக்கு ஏற்படுறது மற்றும் மற்ற தொந்தரவுகள் ஏற்படலாம். இது எல்லாருக்கும் பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வெகு சிலருக்கு இதனோட நோயோட வீரியத்தன்மை அதிகமாகிறப்போ தட்டணுக்கள் குறைபாடு ஏற்பட்டு எகிர்களிலிருந்து ரத்தம் வர்றது மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு இரத்த அழுத்தம் குறைந்து போய் ஷாக் ஏற்படுறது, உடல் உறுப்புகள் செயலிழக்கிறது அப்படின்ற வியாதிகள்லாம் ஏற்படலாம். சரி, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஏற்படும்? அதாவது அட்ரிஸ்க் பாப்புலேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் ஏற்கனவே டெங்கு தொற்று ஏற்பட்டவர்கள் மற்றும் நாள்பட்ட நோயுடையவர்கள், அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ், வயது நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு, கல்லீரல் செயலிழப்பு, இதய செயலிழப்பு போன்ற நோய்களை உடையவர்களுக்கு இந்த வியாதியோட வீரியம் அதிகமாக இருக்கும். சரி, டெங்கு வந்துடுச்சு, காய்ச்சல் முதல் 3 நாள் தான் இருக்குது அப்படின்னா நம்ம சாதாரணமாக அதை விட்டுடலாமா அப்படின்னா, சிலருக்கு இதனுடைய தாக்கம் அதிகமாகும் போது கிரிட்டிக்கல் ஃபேஸ், அதாவது 3 to 5 நாட்களுக்கு பிறகு தட்டணுக்கள் குறைபாடு ஏற்படுறது, நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு ஷாக் அப்படின்ற ஸ்டேட் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி ஏற்படலாம். அப்படி ஏற்படாமல் தடுக்கணும்னா உரிய முறையில் நாம் உடனடியாக அருகில் இருக்கிற மருத்துவரையோ மருத்துவமனையோ நாடி சரியான முறையில் இரத்த செல்கள் போட்டு நம்ம சரிப்படுத்திக்குவோமாயின் இந்த நோயை முழுவதுமாக நம்ம குணப்படுத்திக்கலாம். டெங்கு ஒரு மிகவும் சாதாரண நோய், தடுக்கக்கூடிய நோய் மற்றும் சரி செய்யக்கூடிய நோய். இதை தவிர்த்து இதை பற்றி நம்ம மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் டெங்குவை எப்படி தடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம்.